அல்லேலூயா. இவ்வளவு நேரம் தேவனுக்கு நாம் ஆராதனை செய்தோம். ಇದುವರೆಗೆ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. இனிமையான பாடல்களை ಸುಂದರವಾದ ಹಾಡುಗಳನ್ನು மகன் மூலமாக நாம் துதித்து தேவனை நாம் மகிமைப்படுத்தினோம். ಮಗನ ಮೂಲಕವಾಗಿ ಹಾಡನ್ನು ಕೇಳಿ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೀವಿ. உண்மையாகவே நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைதான். ನಿಂತಿರುವುದು ನಿರ್ಮೂಲವಾಗದಿರುವುದು ಆತನ ಶುದ್ಧವಾದ ಕೃಪೆಯೇ. தேவனை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರೇ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. நாம் ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அன்புள்ள ஏசப்பா, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆ, இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಒಳ್ಳೆ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்துக்குள் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಿನ್ನಲ್ಲಿ ನಾವು ಬರುವವರಾಗಿದ್ದೇವೆ. எங்களுடைய எல்லா குறைகளை நீர் மன்னித்து ಎಲ್ಲಾ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿ எங்களை ஆசீர்வதித்து ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ நீர் எங்களை வழி அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ನೀವು ದಾರಿ ನಡೆಸಬೇಕಾಗಿ தாழ்த்துகிறோம் சுவாமி. ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உம்முடைய நாமம் உயரட்டும். ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತಪಡಲಿ. அடியாளை மறைத்து ನಮ್ಮನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡು நீர் வெளிப்பட போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ನೀನು ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையாகவே நான் இந்த இடத்துல நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது ஒரு தேவனுடைய சுத்த கிருபைதான். ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದು ನಿರ್ಮೂಲವಾಗದಿರುವುದು ದೇವರ ಶುದ್ಧವಾದ ಕೃಪೆಯೇ. 2 ನಾಳ எனக்கு உடம்புக்கு நல்லா இல்ல. 2 ದಿನದಿಂದ ನನಗೆ ஒரே தொண்டை வலி, ನನಗೆ ಗಂಟಲು ನೋವು. நேற்று நைட் உண்மையாகவே நான் சொல்றேன் 5 மணி வரை நான் தூங்கல. ನಿನ್ನೆ 5 ಗಂಟೆವರೆಗೆ ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡಿದೆ. என்ன அறியாத ஒரு நடுக்கம், ನನ್ನನ್ನು ಅರಿಯದಂತ ಒಂದು எனக்கு ನಡುಕ, பயமா இருந்தது. ನನಗೆ ಭಯವಾಗಿತ್ತು. என்ன செய்வது, ಏನ್ ಮಾಡುದು. பாஸ்டர் நம்மகிட்ட சொல்லிட்டாரு. பாஸ்டர் ನಮಗೆ ಹೇಳಿಬಿಟ್ರಲ್ಲ, நம்ம இந்த இடத்துல தேவனுக்கு மகிமைப்படக்கூடிய அளவில் நாம் நிற்கணுமே. ನಾವು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕಲ್ಲ. யோசித்துக்கொண்டே இருந்தேன், ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. சரியாக 5:45 மணிக்கு அலாரம் ஒலித்தது. 5:45ಕ್ಕೆ ಅಲಾರಾಮ್ ಹೊಡೆಯಿತು. என்னால் 5:45 மணிக்கு நானும் என்னுடைய சகோதரனும் ஜெபிப்போம். ನಾನು 5:45ಕ್ಕೆ ನನ್ನ ಸಹೋದರಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்பொழுது நான் என் அண்ணனிடம் கூறினேன், ನಾನು ಅಣ್ಣನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, அண்ணா எனக்கு பலனை கொடுக்க நீ ஜெபி. ನನ್ನನ್ನು ಬಲ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. தேவன் கண்டிப்பாக எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನನಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ಅವರ ನಾಮವು ಮಹಿಮೆಗೊಳ್ಳಲಿ. பொதுவாகவே ಸಾಧಾರಣವಾಗಿ ஒருவேளை என்னுடைய சத்தம் குறைவா இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. ನನ್ನ ಶಬ್ದವು ಕಡಿಮೆ ಆಗಿದ್ದರೆ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. பொதுவாகவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் நம்ம பணத்தினால வாங்க முடியும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳನ್ನು ನಾವು ಹಣದಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. வீடு வாங்கலாம், ಮನೆ ತಗೋಬಹುದು, ಕಾರ್ வாங்கலாம், ಕಾರ್ ತಗೋಬಹುದು, பிள்ளைகளை கூட நம்ம வாங்கி கொள்ளலாம், ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡ ನಾವು ತಗೊಳ್ಳಬಹುದು. ஆனால் வாங்க முடியாத ஒன்று இருக்கிறது. ತಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವುದು அது நம் தேவனுடைய அன்பு. ಅದು ದೇವರ ಪ್ರೀತಿ. அந்த அன்பை குறித்து தான் இன்று பேச ಆ போகிறேன். ಪ್ರೀತಿಯ ಕುರಿತೇ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நம்முடைய தேவன் ಅன்புள்ளவர். ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நம்முடைய உள்ளத்தில் அன்பு இல்லனா, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய முடியாது. ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಂತ ಅರಿತುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அறிய முடியவில்லை என்றால் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் எப்படி ருசித்து பார்க்க முடியும்? ಅರಿತುಕೊಳ್ಳದೇ ಇದ್ದರೆ ನಾವು ಹೇಗೆ ಅದನ್ನು ರುಚಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நம் தேவன் அன்பாக இருக்கிறபடியினால், ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರುವುದರಿಂದ, நம்மை நேசிக்கிறபடியினால் ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರಿಂದ இந்த உலகத்துக்கு வந்தார். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. எதற்காக? ಯಾಕಾಗಿ? நம்முடைய பாவங்கள், ನಮ್ಮ ಪಾಪಗಳು, நம்முடைய அக்கிரமங்கள், ನಮ್ಮ ಅಕ್ರಮಗಳು, நம்முடைய மீறுதல்கள், ನಮ್ಮ ಒಂದು ಮೀರಿದ ದೋಷಗಳು, இதற்காக இந்த உலகத்துக்கு வந்து, ಇದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ஒரு மனிதனாக பிறந்து, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿ, நமக்காக சிலுவையில் அறையுண்டு, ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತು, மறுபடியும் நமக்காக ஜீவனோடு எழுந்து, ನಮಗೋಸ್ಕರ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು, இன்றும் ಇವತ್ತು பிதாவோடு பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ತಂದೆಯ ದೇವರೊಂದಿಗೆ ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ವಹಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ಯಾಕಾಗಿ? நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ನಾವು ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು, பரலோக ರಾಜ್ಯத்தை சுதந்தரிக்க வேண்டும். ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த ஒரே காரணத்துக்காக தான் ಒಂದೇ ಕಾರಣದಿಂದ ದೇವರನ್ನು நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಿದೆ. நாம் எதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம்? ನಾವು ಯಾವ ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ? எதை அதிகமாக விரும்புகிறோம்? ಯಾವುದನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೀವಿ? நம்முடைய குடும்பத்தையா, ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ, நம்முடைய சரீரத்தையா, ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ, நமக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாದங்களுக்காக, ನಮಗೆ ಸಿಕ್ಕುವಂತ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನ எதை நாம் அதிகமாக விரும்புகிறோம்? ಯಾವುದನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೀವಿ? தேவன் அன்பை குறித்து ಅನೇಕ இடங்களில் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಕುರಿತು ಅನೇಕ ಕಡೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ.
பல வகைப்பட்ட அன்புகள் இருக்கிறது. ಅನೇಕ ರೀತಿಯ ಪ್ರೀತಿ ಉಂಟು. நான் 3 வகையான அன்பை குறித்து பேச வந்தேன். 3 ರೀತಿ ಪ್ರೀತಿಯ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. முதலாவது தாங்குகிற அன்பு. ಮೊದಲನೇದು ತಾಳುವಂತಹ ಪ್ರೀತಿ. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ತೆಗೆದವರು ಓದಿರಿ. சங்கீதம் ಕೀರ್ತನೆ 94:18. 94:18. ಯೆಹೋವನೇ, ನನ್ನ ಕಾಲು ಜಾರಿತೆಂದು ಅಂದಾಗಲೇ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಆಧಾರವಾಯಿತು. அதே போல எபேசியர் 4:2 வாசிப்போம். ಎಫೆಸಿಯರ್ 4:2 ಓದೋಣ. ನೀನು ಪೂರ್ಣ ವಿನಯ ಸಾತ್ವಿಕತ್ವದಿಂದಲೂ ದೀರ್ಘ ಶಾಂತಿಯಿಂದಲೂ ಕೂಡಿದರಾಗಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இதில் 2 வகையான ஒரு தாங்குகிறதை நாம் பார்க்கலாம். 2 ರೀತಿ ನಾವು ತಾಳುವಂತದನ್ನು ನೋಡಬಹುದು. முதலாவது சங்கீதக்காரன் கூறும்போது, ಮೊದಲನೇದಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುವಾಗ, என் கால் சறுக்கும்போது ನನ್ನ ಕಾಲು ಜಾರಿತೆಂದಾಗಲೇ கர்த்தர் என்னை தாங்குகிறார். ದೇವರು ನನಗೆ ಆಧಾರವಾಗಿದ್ದಾನೆ. சறுக்குவது என்பது ಜಾರುವುದೆಂಬುದು பலவீனங்களை குறிக்கிறது. ಬಲಹೀನತೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கலாம், ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋಲಾಗಿರಬಹುದು, தொழிலில் நஷ்டமாக இருக்கலாம், ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನಷ್ಟವಾಗಿರಬಹುದು, மரணமாக இருக்கலாம், ಮರಣವಾಗಿರಬಹುದು, இழப்புகள், துன்பங்கள், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ನಾವು ಕಳಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿರಬಹುದು. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது, ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವಾಗ தேவன் நம்மை தாங்குகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಾಳುತ್ತಾನೆ. எப்படி தாங்குகிறார்? ಹೇಗೆ ಆತನು அதை ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ? எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? ಹೇಗೆ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದು? பொதுவாகவே ಸಾಧಾರಣವಾಗಿ நம் ஒரு பெரிய வேதனையில் இருக்கும்போது, ನಮ್ಮ ದೊಡ್ಡ ನೋವಿನಲ್ಲಿರುವಾಗ நாம் வேதத்தை எடுத்து வாசிப்போம். ನಾವು ಸತ್ಯವೇದನೆ ತೆಗೆದು ಓದ್ತೀವಿ. அநேக வசனங்கள் இருந்தாலும் ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿದ್ದರೂ ஒரு சில வசனங்கள் நம்மோடு பேசும். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. இந்த வசனம் எனக்காக ಈ எழுதப்பட்டிருக்கிறது. ವಾಕ್ಯವು ನನಗೋಸ್ಕರ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ நாம் ಅಂತ நிறைய நேரம் நாமே சொல்லி இருக்கிறோம். ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಆಮೇನ್ ಎಂಬುದಾಗಿ வசனங்கள் மூலமாக தேவன் நம்மை தாங்குவார். ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಧಾರಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நாம் ಆಲಯத்துக்கு வரும்போது, ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, ಸೇವಕರ ಮೂಲಕವಾಗಿ, வார்த்தைகள் மூலமாக நம்மை தாங்குவார். ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು நாம் ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. நிறைய நேரம் சொல்லுவோம், ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ இன்னைக்கு ಹೇಳುತ್ತೇವೆ, பாஸ்டர் பேசினது எனக்காகத்தான், ಇವತ್ತು ಸೇವಕರು ಮಾತನಾಡಿದ ನನಗೋಸ್ಕರ, என்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಅದು ಪ್ರಯೋಜನವಾಗಿತ್ತು. அப்படியாக தேவன் ಈ ರೀತಿ ದೇವರು ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். ಸೇವಕರ ಮೂಲಕವಾಗಿ அதே போல ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நாம் ஜெபிக்கும் போதும் தேவன் பேசுவார். ಅದೇ ರೀತಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗಲೂ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய கரம் நம்மளை தாங்கும். ಆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ದೇವರ ಕಾರ್ಯಗಳು ತಾಳುತ್ತದೆ. இதை மற்றவர்கள் அறிய முடியவில்லை என்றாலும், ಇದನ್ನು ಬೇರೆಯವರು ಅರಿತುಕೊಳ್ಳದಿದ್ದರು நம்மால் அதை உணர முடியும். ನಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಎಚ್ಚರಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. அநேக நேரங்களில் ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ஆவியானவரும் நம்மளோடு பேசுவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮೊಂದಿಗೆ ஒரு ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. சில குழப்பங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கும்போது, ಕೆಲವು ಒಂದು ಕಳವಳವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, ஒரு முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கும்போது, ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ஒரு தெளிந்த புத்தியோடு ಒಂದು ಸ್ಪಷ್ಟವಾದ ಬುದ್ಧಿಯಿಂದ ஆவியானவர் நம் உள்ளத்தில் பேசுவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ அதை நாம் ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. உணர்ந்து கொள்ள முடியும். ಅದನ್ನು ನಾವು ಎಚ್ಚೆತ್ತುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ இப்படி ಸಾಧ್ಯ. பல வகைகளில் தேவன் நம்மை தாங்குகிறார். ಈ ರೀತಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ತಾಳ್ಲಿಕ್ಕೆ ಉಂಟು. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ எபேசியர்ல அவர் பரிசுத்த பவுல் சொல்லும்போது, ಎಫೆಸದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಪೌಲನು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಹಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. நாம் எப்படி தாங்குகிறோம்? ನಾವು ಹೇಗೆ ತಾಳ್ತೀವಿ? ஒரு நம்முடைய குடும்பங்களில் ஒரு பிரச்சனை என்றால், ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಅಂದರೆ அந்த இடத்தில் நாம் போய் நிற்கிறோமா? ನಾವು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೀವಾ? ஒருவர் வியாதிப்பட்டிருந்தால் விசாரிக்கிறோமா? ಒಬ್ಬರು ರೋಗದಲ್ಲಿದ್ರೆ ಅವರನ್ನು ವಿಚಾರಿಸ್ತೀವಾ? ஒருவருக்கு தேவை என்றால் சந்திக்கிறோமா? ಅವರ ಅಗತ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಸಂಧಿಸ್ತೀವಾ? எப்படியாவது அந்த இடத்தை விட்டு நகண்டு விட வேண்டும் என்று நான் ಆ ಸ್ಥಳದಿಂದ ಹೊರಟು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? ನಮ್ಮ ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை. ನಾನು ರೋಗದಲ್ಲಿದ್ದೆ, ನಾನು ವಿಚಾರಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. பசியா இருந்தேன், நீ
நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. ನಾವು ಹಸಿವೆಯಿಂದ ಇದ್ದೆ ಊಟ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. நான் வஸ்திரம் இல்லாதவனால இருந்தா நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದೆ ನಾನು ಬಟ್ಟೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. இதையெல்லாம் பார்க்கும்போது ಇದೆಲ್ಲ ನೋಡುವಾಗ அந்த வசனங்களை கடைபிடிக்கிறோமா? ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕರೆ ಹಿಡಿತೀವಾ? நம்ம உள்ளத்தில் அன்பு இருக்கும்போது ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರುವಾಗ கண்டிப்பாக மற்றவர்களை விசாரிப்போம். ನಾವು ಬೇರೆಯವರನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತೇವೆ, மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், ಬೇರೆಯವರಿಗೆ ಸಹಾಯ ನೀಡುತ್ತೇವೆ, மற்றவர்களுக்கு உண்ண ஆகாரம் கொடுப்போம், ಬೇರೆಯವರಿಗೆ ತಿನ್ಲಿಕ್ಕೆ ಆಹಾರ ಕೊಡುತ್ತೇವೆ. எல்லாம் தேவனுக்கு செய்ததாக அர்த்தம். ಇದು ದೇವರಿಗೆ ಮಾಡಿದಾಗೆ ಅರ್ಥ. பொதுவாக உலக பிரகாரமா பார்க்கும்போது ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೋಡುವಾಗ யாருக்காவது தேவை இருந்தனா நம்மளோட வந்து பேசுவாங்க. ಅಗತ್ಯ ಇದ್ದರೆ ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬಂದು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நம்ம கிட்ட ரொம்ப ಅಕ್ಕರೆಯಾ இருப்பாங்க. ನಮ್ಮ ಮೇಲೆ ತುಂಬಾ ಕಾಳಜಿ ಆಗಿರುತ್ತಾರೆ. நம்மளை நேசிப்பாங்க. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அந்த காரியம் முடிந்ததுக்கு அப்புறமா ಆ ಕಾರ್ಯವು ಮುಕ್ತಾಯಗೊಂಡ ಮೇಲೆ ಟೋಟಲ್ அவங்க ಮಾರಿರುவாங்க. ಅವರು ಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತಾರೆ. நம்மள ಕಂಡುಗಿಡದೇ ಇಲ್ಲ. ನಮ್ಮನ್ನು ಅವರು ಕಾಳಜಿ ವಹಿಸಲ್ಲ. ஆனால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? ದೇವರ ಪ್ರೀತಿ ಹೇಗೆಂದರೆ, ಸಂಗೀತಂ 105 ವಾಸಿக்கலாம். ಕೀರ್ತನೆ 105 ಓದೋಣ. ಕೀರ್ತನೆ 105. தேவனுடைய அன்பு நிலைத்திருக்கிற அன்பு. ದೇವರ ಪ್ರೀತಿಯು ನೆಲೆಗೊಳ್ಳುವ ಪ್ರೀತಿ. ಮನುಷ್ಯನುடைய ಅன்பು ನಿಲೆಯಾನದು ಎಂದು ஒரு நாளும் சொல்ல முடியாது. ಮನುಷ್ಯನ ಪ್ರೀತಿ ಶಾಶ್ವತ ಎಂಬುದಾಗಿ ಯಾವತ್ತೂ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. தேவைக்கு ஏற்றபடி மாறுகிற ஒரு அன்பு. ಅಗತ್ಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುವಂತ ಪ್ರೀತಿ. அப்படிப்பட்ட உலகத்துல அநேகம் பேர் இருக்கிறார்கள். ಆ ರೀತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ನಾವು எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? மற்றவர்களோடு நாம் செலுத்துகிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ಸಲ್ಲುವಂತ ಪ್ರೀತಿ ಹೇಗಿದೆ? ನಾವು ಸಭೆயை நேசிக்கிறோமா? ನಾವು ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀವಾ? சபையில் வருகிற மக்களை நாம் நேசிக்கிறோமா? ಸಭೆಗೆ ಬರುವಂತ ಜನರನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿ நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் ನಮ್ಮ இருக்கிறோம். ಪ್ರೀತಿ ಹೇಗಿದೆ ಅಂತೇಳಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ಕೆಲವು ವಾರಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ಸೇವಕರು ಬಂದರು. அவர் கூறினார், ಅವರು ಹೇಳಿದ್ರು, நான் ஆஸ்பத்திரிக்கு கடந்து செல்வேன், ನಾನು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ, 1 ಮಣಿ நேரமாக இருந்து ஜெபிப்பேன், 1 ಗಂಟೆ ನಾನು ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, வியாதியோடு இருக்க மக்களுக்காக நான் ஜெபிப்பேன், ರೋಗದಲ್ಲಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. சில பேர் என்னை அழைத்து ஜெபிக்க வைப்பார்கள், ಕೆಲವರು ನನ್ನ ಕರೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಡುತ್ತಾರೆ. அதுவும் ஒரு அன்புதான். ಅದು ಒಂದು ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ. நம்மிடத்தில் அப்படிப்பட்ட அன்பு இருக்கும்போது ಆ ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರುವಾಗ அந்த காரியங்களை செய்வோம். ನಾವು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋಣ. அடுத்தபடியாக ನಂತರವಾಗಿ ஊழியம் செய்யும் அன்பு, ಸೇವೆ ಮಾಡುವ ಪ್ರೀತಿ. கலாத்தியர் ಗಲಾತ್ಯ ಪುಸ್ತಕ 5ாம் அதிகாரம் 13வது வசனம், 13ನೇ ವಾಕ್ಯ. 5:13. 5:13. ಸಹೋದರರೇ, ನೀವು ಸ್ವತಂತ್ರರಾಗಿರಬೇಕೆಂದು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದನು. ಆದರೆ ನಿಮಗಿರುವ ಸ್ವತಂತ್ರವನ್ನು ಶರೀರಾಧೀನ ಭಾವ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ಆಸ್ಪದವಾಗಿ ಬೆಳೆಸದೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇವೆ ಮಾಡಿರಿ. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇವೆ ಮಾಡ್ರಿ. அன்பினாலே எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ அன்பை கொடுக்க தான் முடியும். ಪ್ರೀತಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அன்பினால ஊழியம் செய்ய முடியுமா? ಪ್ರೀತಿಯಿಂದ ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ? ಇದಕ್ಕೆ எடுத்துக்காட்டாக ಇದಕ್ಕೆ ತೋರಿಸೋ ನೋಟಕ್ಕಾಗಿ மதர் தெரசா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ಮದರ್ ತೆರೇಸಾ ಅವರನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತು. ஒரு வெளிநாட்டுல பிறந்த ஒரு அன்னை, ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಒಂದು ಸಹೋದರಿ. அவங்களுடைய தேசம் அல்பேனியா. ಅವರ ದೇಶವು ಅಲ್ಬೇನಿಯಾ ಎಂಬುದು. 1950வது வருடம் 1950ನೇ ಇಸವಿಯಲ್ಲಿ இந்தியாவுக்கு வந்தாங்க. ಅವರು ಭಾರತಕ್ಕೆ ಬಂದರು. ரோட்ல நடந்து போகும்போது ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗುವಾಗ நிறைய பிள்ளைகள் அனாதையா இருந்தாங்க. ಅನಾಥರಾಗಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳಿದ್ರು. பொதுவா சொல்லனா குஷ்டரோகிகள். ಕುಷ್ಠರೋಗಿಗಳು. அது குஷ்டரோகிகள் என்றாலே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சின்ன கற்பனை நம்ம பண்ணி பார்க்கலாம். ಕುಷ್ಠರೋಗಿ ಹೇಗಿರ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ನಾವು ಒಂದು ಸಣ್ಣ ಕಲ್ಪನೆಯನ್ನು ಮಾಡಿ ನೋಡೋಣ. சாகும் தருவாயில இருக்கிறவங்க, ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು, இப்படிப்பட்டவங்க எல்லாம் பார்க்கும்போது ಈ ರೀತಿ ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ அறியாத ஒரு வேதனை, ಅವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದ ಒಂದು ನೋವು. மக்களுக்காக ஏதாவது செய்யணும், ಈ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕು. அவங்க கேத்தலிக் கிறிஸ்டியನ್, ಅವರೊಂದು ಕ್ಯಾಥಲಿಕ್ ಕ್ರೈಸ್ತರು. அதே மாதிரி அவங்க ஒரு தொண்டு நிறுவனத்தை நிறுவனாங்க. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರು. அந்த நிறுவனத்தின் பெயர், ಆ ಒಂದು ಸಂಸ್ಥೆ ಹೆಸರು
அன்பின் பணியாளர். ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡುವುದು ಕಾರ್ಯ. கிளியரா சொல்லணும்னா அன்பின் வேலைக்காரர், ಪ್ರೀತಿಯ ಕೆಲಸಗಾರರು. அப்படி ஒரு நிறுவனத்தை நிறுவி ಹಾಗೆ ಒಂದು ಸ್ಥಾಪನೆಯನ್ನು ಮಾಡಿ அநேக மக்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ಅನೇಕರಿಗೂ ನಮಗೆಲ್ಲರಿಗೂ இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ದಾರಿಯಲ್ಲಿ ಇರುವಂತವರನ್ನೆಲ್ಲ ತಕೊಂಡ್ಬಂದು ಸೇರಿಸಿ, வியாதிப்பட்டிருக்கவங்க எல்லாம் கொண்டு வந்து அந்த நிறுவனத்துல கொண்டு சேர்த்தாங்க. ರೋಗದಲ್ಲಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಸೇರಿಸಿದ್ರು. சொந்த கைகளால் ಕುಷ್ಠರೋಗಿயை ತೊಟ್ಟು ಕಳುಗಿ ತನ್ನ ಸ್ವಂತ ಕೈಯಿಂದಲೇ ಕುಷ್ಠರೋಗಿಗಳನ್ನು ಮುಟ್ಟಿ ತೊಳೆದು ಅವರ ಗಾಯಗಳನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿ, ನಮ್ಮಾಲ செய்ய முடியும், ಅದೆಲ್ಲ ನಮ್ಮಿಂದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. இன்றைக்கும் இந்த நிறுவனம் தொடர்ந்து நடந்து ಇವತ್ತು ಆ ಒಂದು ಸಂಸ್ಥೆ ಈಗಲೂ ನಡೀತಾ ಇದೆ. 4500ಕ್ಕೂ ಮೇಲ್ಪಟ್ಟ 4500ಕ್ಕೂ ಮೇಲ್ಪಟ್ಟಂತ துறவிகள், ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು திருமணம் செய்யாமல் ಮದುವೆ ಆಗದೆ இப்படிப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து ಹೀಗೆ ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿ ஒரு ஊழியம் போல செய்து ಈಗಲೂ ಒಂದು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாம் நினைக்கலாம் இதில் ஊழியம் எங்கே வருகிறது என்று. ಆ ಸೇವೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆಂಬುದಾಗಿ. அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கும்போது, ಆ ರೀತಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಾಗ ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன், ಅವರೊಂದು ಕ್ಯಾಥಲಿಕ್ ಕ್ರೈಸ್ತರು, கண்டிப்பாக ஜெபம் இருக்கும், ಖಂಡಿತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತದೆ, கண்டிப்பாக வேதம் வாசிப்பு இருக்கும், ಖಂಡಿತವಾಗಿ ಸತ್ಯವೇದ ಓದುವಿಕೆ, கண்டிப்பாக சொல்லுவார்கள், ದೇವರ ಕುರಿತು ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நம்ம பாருங்க, அந்த இடத்துல கூடி இருக்கிற மக்கள் ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தேவனை அறிந்து கொள்ள முடியும், ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, தேவனுடைய ಅன்பை புரிந்து கொள்ள முடியும், ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இதுவும் ஒரு ஊழியம் தான். ಅದು ಒಂದು ಸೇವೆ. நாம் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறோம். ನಾವು ಆ ರೀತಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೀವಿ. வேதத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் யாருக்காகவோ அல்ல, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದು ಬೇರೆ ಯಾರಿಗಲ್ಲ, நமக்காகத்தான், ನಮಗೋಸ್ಕರವೇ. நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ನಾವು ಅದರ ಕುರಿತು ನಡಿಬೇಕೆಂಬುದೇ ದೇವರ ಇಷ್ಟ. இப்போ இருக்கிற ಕಾಲத்துல ಎಲ್ಲ, ಈಗಿರುವಂತ ಕಾಲಮಾನದಲ್ಲಿ ಯಾರನ್ನೇ ನಮಗೆ தெரியாது, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. சண்டை வந்தாலும் சரிதான், ಅಲ್ಲಿ ಜಗಳ ಬಂದ್ರು ಸರಿನೇ, என்ன வந்தாலும் நம்ம கண்டுக்கிட மாட்டோம், ಏನ್ ಬಂದ್ರು ನಾವು ನೋಡುದಿಲ್ಲ. நமக்கு ஏன் வம்பு, ನಮಗೆ ಯಾಕೆ ಆಗುದು, நம்ம குடும்பத்தை பார்த்தாலே போதும், ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನೋಡಿದ್ರೆ ಸಾಕು. நிறைய பேர் அப்படிதான் நம்ம இருக்கோம். ಹಾಗೆ ನಾವು ಅನೇಕರಿದ್ದೀವಿ. தேவன் அப்படி நினைச்சிருந்தாரு, ದೇವರು ಹಾಗೆ ನೆನೆಸಿದ್ದಾರೆ, வந்திருக்கவே ಲೋಕದೊಳಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. நமக்காக ஜீவனை கொடுத்திருக்காரு, ನಮಗೋಸ್ಕರ ಜೀವನ ಕೊಟ್ರು. பாருங்கள், ನೋಡ್ರಿ, அன்பில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ, சிந்திக்க கடமை, ನಾವು ಚಿಂತಿಸಲಿಕ್ಕೆ ಕಲಿತ. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಥೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஊர்ல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தாங்க, ஒரு வியாபாரியும் இருந்தாங்க. ಒಂದು ಐಶ್ವರ್ಯವಂತನ ಮತ್ತೊಂದು ವ್ಯಾಪಾರಿ ಇದ್ದನು. ரெண்டு பேர் வீடும் பக்கம் பக்கம், ಇಬ್ಬರ ಊರು ಪಕ್ಕ ಪಕ್ಕ, மற்றவங்க வீடுகள் கொஞ்சம் தூரத்துல இருந்தது, ಬೇರೆಯವರ ಊರು ದೂರದಲ್ಲಿತ್ತು. அப்ப இந்த வியாபாரியுடைய வீட்டில் அநேக பணங்கள் இருந்தது, ವ್ಯಾಪಾರಿಯ ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಹಣಗಳಿತ್ತು. ஒரு நாள் திருடர்கள் அந்த வீட்டுக்கு வந்தாங்க. ಒಂದು ದಿನ ಕಳ್ಳರು ಅಲ್ಲೇ ಬಂದ್ರು. ಬರುವಾಗ அந்த வியாபாரி ரொம்ப சத்தம் இடுறார். ಅವರು ವ್ಯಾಪಾರಿಯು ದೊಡ್ಡ ಸೌಂಡ್ ಮಾಡಿದ್ರು. அது பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தன், ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತ ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವಂತನು, அவருக்கு ಯಾரையுமே பிடிக்காது, ಅವರಿಗೆ ಯಾರು ಇಷ್ಟವಲ್ಲ, ಯಾರ வீட்டுக்கு அவர் போனது கிடையாது, ಯಾರ ಮನೆಗೆ ಅವರು ಓದೋದಿಲ್ಲ, யாரை பற்றி விசாரிக்கிறதும் கிடையாது, ಯಾರ ಕುರಿತು ವಿಚಾರಿಸುವುದೂ ಇಲ್ಲ. அதனால அவர் அமைதியாக இருந்து விட்டார். ಅವರು ಬಹಳ ಶಾಂತವಾಗಿದ್ದರು. நாட்கள் கடந்தது, ದಿನಗಳು ಕಳೆಯಿತು. பொதுவாகவே இந்த திருடர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ಈಗ ಕಳ್ಳರಿಗೆ ಒಂದು ಎನಿಸಿಕೆ ಇರುತ್ತದೆ, திடீரென்று ஒரு வீட்டுக்கு வர மாட்டார்கள், ತಕ್ಷಣ ಒಂದು ಮನೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ, எல்லாவற்றையும் ஆராய்ந்து ಎಲ್ಲವನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ சென்றால் நமக்கு பொருள் கிடைக்குமா, ಈ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಸಾಮಾನು ಸಿಗ್ತದಾ, பாதுகாப்பாக நாம் வெளியே வர முடியுமா, ಭದ್ರತೆಯಿಂದ ಹೊರ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದಾ, இதெல்லாம் அறிந்துதான் வருவார்கள். ಇದೆಲ್ಲ ಅರಿತುಕೊಂಡೇ ಒಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. அப்பொழுது இந்த செல்வந்தனுடைய வீடு அவர்களுடைய கண்ணில் பட்டது. ಇದೆಲ್ಲವೂ ಅವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ, ಈ ಐಶ್ವರ್ಯವಂತರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಇಟ್ಟಿತ್ತು. இவருடைய வீட்டுக்கு போனால் ಇವರ ಮನೆಗೆ ಹೋದರೆ பணங்களும் கிடைக்கும், ಹಣವೂ ಸಿಕ್ಕುತ್ತದೆ, யாரும் ಅವருடைய வீட்டுக்கு வரவும் மாட்டார்கள். ಯಾರು ಅವರ ಮನೆಗೆ ಬರುವುದೂ ಇಲ್ಲ. அதே மாதிரி ஒரு நாள் வந்தது, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಬಂತು, ಕಳ್ಳವು ಬಂತು. அதே மாதிரி ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ கூச்சல் இடுகிறார். ಅವರು ಕೂಗುತ್ತಾರೆ. பக்கத்தில் இருக்கிற வியாபாரியுடைய காதுகளில் கேட்கிறது. ಪಕ್ಕದ ವ್ಯಾಪಾರಿಯ ಕಿವಿಯಲ್ಲಿ, அந்த வியாபாரி தேவனை அறிந்த ஒரு மனிதன், ಆ ವ್ಯಾಪಾರಿಯು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡ ಮನುಷ್ಯ. ಅವನು ತಕ್ಷಣ இருக்கிற எல்லா வீட்டு கதவுகளை தட்டி, ಅಕ್ಕಪಕ್ಕದ ಎಲ್ಲಾ ಮನೆಗಳ எல்லாரையும் அழைத்துಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನ ಕರೆದುಕೊಂಡು அந்த ಅವருடைய வீட்டுக்கு வந்து ಕಳ್ಳர்களை துரத்தினார். ಐಶ್ವರ್ಯವಂತರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕಳ್ಳರನ್ನು ಓಡಿಸಿದರು. ಮರುನಾள் அந்த ஐஸ்வர்யவான் எப்படி இருந்திருப்பார்? ನಂತರ ಮರುದಿನದಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಿಗೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬಂದಿರುತ್ತದಲ್ಲ, கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு உதவி என்றால் முதல் ಆಳಾக நிற்பார். ಬೇರೆಯವರಿಗೆ ಸಹಾಯ ಅಂದ್ರೆ ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. அன்பை கொடுக்கும்போதுதான், ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡುವಾಗಲೇ அன்பை நாம் பெற்றுக்கொள்ள ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அடுத்தபடியாக ನಂತರವಾಗಿ ಜೀವனை கொடுக்கும் ಅன்பು, ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತ ಪ್ರೀತಿ ரொம்ப ಕಠಿಣமானது. ಇದು ಕಠಿಣವಾದುದು. நம்ம ஈஸியா எல்லாரும் சொல்லலாம், ನಾವು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಹೇಳ್ಬೋದು, என்னுடைய ಜೀವனையே கொடுப்பேன், ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ನನ್ನ ಜೀವನೇ ಕೊಡ್ತೀನಿ, ಉಯಿರೇ ಕೊಡ್ಪೇன், ನನಗೆ ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ಜೀವನ ಕೊಡ್ತೀನಿ. சொல்வது சுலபம், ಅದು ಹೇಳುವುದು ಸುಲಭ, அதன்படி நடப்பது மிகவும் ಅದರಲ್ಲಿ ಅದರ ರೀತಿ ನಡೆಯುವುದು ಕಷ್ಟ.
ನೋಡ್ರಿ ஜீவனை நமக்காக கொடுத்தார். ನಮ್ಮ ದೇವರು ನೋಡ್ರಿ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ರು. இதே மாதிரி ಅನೇಕ ಅಪೊಸ್ತಲர்கள், ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ அது பழைய ಅಪೊಸ್ತಲರು, ஏற்பாடா இருக்கட்டும், ಅದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಲಿ புதிய ஏற்பாடா ಹೊಸ இருக்கட்டும், ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಲಿ, நிறைய பேர் தேவனுக்காக ஜீவனை கொடுத்திருக்காங்க. ಅನೇಕರು ದೇವರಿಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ರು. முதலில் ஜீவனை கொடுத்தது ஆபேல். ಮೊದಲನೇದಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟದು ಆಬೇಲ್ನು. தேவனுக்கென்று நல்ல விதமான பொருட்களை காணிக்கையாக கொண்டு வரும்போது ದೇವರಿಗಾಗಿ ಒಳ್ಳೆ ವಸ್ತುಗಳನ್ನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ತರುವಾಗ ಕಾಯಿನ್ ಮೂಲಕ ಕೊಲೆ செய்யப்பட்டார். ಕಾಯಿನ್ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಲೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. ஏசாயா தீர்க்கதரிசியும் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದಿಯು அவரை இரண்டு துண்டாக வெட்டினார்கள் என்று ಎರಡು ತುಂಡಾಗಿ ಕಡೆಯಲ್ಪಟ್ಟಿತೆಂಬುದಾಗಿ நம்முடைய தேவனுடைய சீசர்களை பார்க்கும்போது ನಮ್ಮ ದೇವರ ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡುವಾಗ யோவானை தவிர ಯೋಹಾನನ ಬಿಟ್ಟು 11 பேரும் ಉಳಿದ 11 ಜನರು சாட்சியாக மரித்தார்கள். ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸತ್ತರು. முறை கூட நான் அந்த காரியத்தை பார்க்கும்போது ಒಂದು ಸಾರಿ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ இப்படி கூட மரணம் இருக்குமா, ಈ ರೀತಿ ಮರಣ ಇರುತ್ತದಾ, இப்படி கூட ಕೊಲೆ செய்யப்பட்டாங்களா, ಈ ರೀತಿ ಕೊಲೆ ಮಾಡಲ್ಪಟ್ರ, உண்மையாகவே ரொம்ப கஷ்டமா ಇದು ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾಗಿತ್ತು. இது பழைய காலத்தில் நடந்ததல்ல, ಇದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಡೆದದಲ್ಲ, இந்த காலத்திலும் நடந்து கொண்டு ಈ இருக்கிறது. ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. பல வருடங்களுக்கு முன்பு ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ மிஷனரியை 2 பிள்ளைகளையும் ಒಂದು ಮಿಷನರಿಯನ್ನು 2 ಮಕ್ಕಳನ್ನು இரவில் ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ஜீப்பில் இருக்கும்போது தீயிட்டு கொளுத்தினார்கள். ಜೀಪಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಅವರನ್ನು ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕಿ ಸಾಯಿಸಿದ್ರು. ஒரு வினாடி நம்ம யோசித்து பார்ப்போம், ಒಂದು ಸಾರಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ அந்த ನೋಡಿ, பிள்ளைகள் எரியும் போது அந்த தகப்பனுடைய மனது எவ்வளவு வலித்திருக்கும். ಆ ಒಂದು ಮಕ್ಕಳು ಉರಿಯುವಾಗ ಆ ತಂದೆಯ ಹೃದಯವು ಯಾವ ರೀತಿ ಉರಿದಿತ್ತಿರಬಹುದು. அதே மாதிரிதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நாம் பாவங்கள் செய்யும்போது, ನಾವು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ, அக்கிரமங்கள் செய்யும்போது ಅಕ್ರಮಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ நம் தேவனுடைய இருதயம் வலிக்கிறது. ನಮ್ಮ ದೇವರ ಹೃದಯವು ನೋವಾಗುತ್ತದೆ. இந்த பிள்ளைகளுக்காக என்னுடைய ஜீவனை ಈ கொடுத்தேன், ಮಗುವಿಗಾಗಿ ನಾನು ಜೀವ ಕೊಟ್ಟನು, இவர்களை இன்னும் நேசிக்கிறேனே, ಇವರನ್ನು ಇನ್ನೂ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀನಲ್ಲ, இவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ಇವರು ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಹಾಗೆ வணங்கா கழுத்துள்ள மக்களாக ಆ இருக்கிறார்கள். ಮೊಂಡು ಜನರಾಗಿದ್ದಾರಲ್ಲ. நிச்சயமாக நம் தேவன் வேதனைப்படுகிறார். ನಮ್ಮ ದೇವರು ನೋವುಗೊಳ್ಳುವ ದೇವರು. ஆலயத்துக்கு வருவதே நமக்கு கஷ்டமா, ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದೇ ಬಹಳ ಕಷ್ಟ. நம்ம பாஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா ಸಭಾಪಾಲಕರು ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ಹೋರಾಡಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. வாரம் வந்தவங்க அடுத்த வாரம் வரது கிடையாது. ಈ ವಾರ ಬರುವಾರ ಬರುವುದಿಲ್ಲ. ஏதாவது சாக்கு போ சொல்றது, ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ನೆಪವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஏன் வரலன்னு கேட்டா அதுக்கு ஒரு பொய்யை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். ಏಕೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಒಂದು ಸುಳ್ಳನ್ನು ನಿರ್ಧಾರ ಮಾಡಿರುತ್ತಾರೆ. தேவன் பார்த்துக்கொள்ளிருக்கிறார். ದೇವರು ನೋಡುವರಾಗಿದ್ದಾರೆ. ஆசீர்ವಾದங்களை எப்படி சுதந்திரிக்க முடியும்? ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೇಗೆ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ தேவன் நம்மை பார்க்கிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ, நம்மை தேவன் விசாரிக்கிறார். ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತಾನೆ. அதற்காகத்தான் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತೇವೆ. சும்மா வெறுமனே அல்ல, ಬರಿದಾಗಿ ಅಲ್ಲ, சடங்குக்காக அல்ல, ಒಂದು ಕಾಟಾಚಾರಕ್ಕಲ್ಲ. தேவன் நம்மேல் வைத்த அன்பை ದೇವರು ಒಂದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಡುವರಾಗಿರಬೇಕು. இந்த அன்பை குறித்து பார்க்கும்போது ಈ ಪ್ರೀತಿಯ ಕುರಿತು ನೋಡುವಾಗ நிறைய வசனங்கள் இருக்கிறது. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳುಂಟು. 1 கொரிந்தியர் வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை பார்க்கும்போது முழு வசனத்திலே அன்பை குறித்து இருக்கிறது. 1 ಕೊರಿಂಥಿ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರೀತಿಯ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒருவன் அன்பா இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனங்கள் காட்டுகிறது. ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಹೇಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. அன்பு தன்னை புகழாது. ಪ್ರೀತಿ ತನ್ನನ್ನು ತಾನು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நான் நல்லா படிச்சேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಓದೆ, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿತು, என்னுடைய சொந்த முயற்சி, ನನ್ನ ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನ, நான் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறேன். ನಾನು ಕೈ ತುಂಬಾ ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. சாதாரணமாக நம்ம பேசுறோம் இல்லையா? ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. அன்பு தன்னை புகழாது. ಪ್ರೀತಿ ತನ್ನನ್ನು ತಾನು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நாம இனி புகழ வேண்டாம். ನಾವು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದು ಬೇಡ. அன்பு இருமாப்பாயிராது. ಪ್ರೀತಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವುದಿಲ್ಲ. அன்பு பொறாமை கொள்ளாது. ಪ್ರೀತಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. யாராவது பக்கத்துல உள்ளவங்க காரோ வீடோ வாங்கினா நம்மளால சகிக்க முடியல. ಯಾರಾದ್ರೂ ಪಕ್ಕದವರು ಕಾರ ಅಥವಾ ಮನೆ ತಗೊಂಡ್ರೆ ನಮಗೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. மற்றவங்களுக்கு இன்கிரிமெಂಟ್ கிடைச்சா நம்மளால அதை தாங்கிக் கொள்ள முடியும். ಬೇರೆಯವರಿಗೆ ಇನ್ಕ್ರಿಮೆಂಟ್ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ನಮಗೆ ತಾಳಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ. பொறாமை, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. அன்பு இருந்தா பொறாமை இருக்காது. ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವುದಿಲ್ಲ. நம்ம கூட தான வேலை பார்க்கறாங்க, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, நல்லா இருக்கட்டும், ಚೆನ್ನಾಗಿರ್ಲಿ. எனக்கு ஒரு நாள் தேவன் அந்த ಆಶೀರ್ವಾದத்தை ನನಗೂ ಒಂದು ದಿನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இடையில ஒரு முறை கூட ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಕೂಡ என் மக வேலை பார்க்குற பேங்க்ல ನನ್ನ ಮಗಳು ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡು ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ சேம் இவளும் அந்த பையனும் ஒரே ஸ்டேஜ் தான். ಇವರು ಆ ಮಗನು ಒಂದೇ ಸ್ಟೇಜ್ ಆಗಿತ್ತು. அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. ಅವರಿಗೆ ಪ್ರಮೋಷನ್ ಸಿಕ್ಕಿತು. என் மக என்கிட்ட வந்து சொன்னா, ಆ ಮಗಳು ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது, ಅವರಿಗೆ ಪ್ರಮೋಷನ್ ಸಿಕ್ಕಿತು, ನನಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. அப்போ நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, ನೀನು ಅವನೇ மாதிரி தான வேலை செய்றா, ನೀನು ಅವರ ಹಾಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀಯ, ஏன் உனக்கு கிடைக்கல, ಯಾಕೆ ನಿನಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ? அவ சொன்னா, ಅವರು ಹೇಳಿದ್ರು, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், ನನಗೆ ಒಂದು ಸಂದರ್ಭ ಸಿಕ್ಕಿತು, அடுத்தபடியே எனக்கும்
தேவன் அதை கொடுப்பார். ನನಗೂ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இருக்க வேண்டும் நாம் எல்லாரும். ಹಾಗೆ ಇರಬೇಕು. பெருமைக்காக சொல்லவில்லை, ಹಿರಿಮೆಗಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. நம்மளுடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவன், ಹಿರಿಮೆಗೆ ಎದುರು ನಿಲ್ಲುವ ವ್ಯಕ್ತಿ. இன்னைக்கு காலையில கூட ಈ ಮುಂಚಾನೆ ಕೂಡ சின்ன மெசேஜ கேட்கும்போது ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೇಳುವ சகோதரி பெருமை குறித்து தான் பேசுறாங்க. ಹಿರಿಮೆ ಕುರಿತು ಮಾತನಾಡಿದ್ರು. பெருமை வந்து தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி ಹಿರಿಮೆ ಕುರಿತು ದೇವರು ಎದುರು ನಿಲ್ಲುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ நம்ம சிந்திச்சு பாப்போம். ಅನೇಕ ನಾವು ಚಿಂತಿಸಿ ನೋಡ್ತೀವಿ. அன்பா இருக்கிற தேவன் ಪ್ರೀತಿಯಾಗಿರುವ ದೇವರು எதிர்த்து நிற்கும்போது ಎದುರು ನಿಲ್ಲುವಾಗ நம்முடைய நிலைமை எப்படி ನಮ್ಮ இருக்கும்? ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಗಿರುತ್ತದೆ? நாம் நொறுங்கி போய்விடுவோம். ನಾವು ನುಚ್ಚುನೂರಾಗುತ್ತೀವಿ. அதேதான் ಅದೇ பெருமைகளுக்கு ಹಿರಿಮೆಗೆ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ದೇವರ ಎದುರುಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. இனி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳು கவனமாக இருக்க வேண்டும், ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. அந்த அன்பை குறித்து நாம் பேசுவதெல்லாம் பேசிக்கொண்டே போகலாம். ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಮಾತಾಡ್ತಾ ಹೋಗ್ಬೋದು. நான் முடிக்க விரும்புகிறேன். ನಾನು ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. நாமும் நம்முடைய தேவனை நேசிப்போம், ನಾವು ನಮ್ಮ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸೋಣ, நம்முடைய சபையை நேசிப்போம், ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸೋಣ, ನಮ್ಮ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿகளை ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸೋಣ. தேவன் அதேதான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ದೇವರು ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ತಾನೇ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ.